Hi friends, welcome to Food Family. இன்னைக்கு பீக்கங்கால எப்படி குழம்பு பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். யூசுவலா நம்ம எப்பவும் சாம்பார் அந்த மாதிரி தான் வைப்போம். இந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒயிட் ரைஸ் சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பீக்கங்காவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம தோல் சீவிட்டு உள்ளே இருக்கிற காயை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிளாக்காக இருக்கிற தோலெல்லாம் நம்ம ரஃப்பாக இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி எடுத்துடலாம். அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. இப்படி எடுத்ததுக்கப்புறமா இந்த தோலை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா எல்லா தோலும் வராது மாதிரி நீங்கள் ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தோலை யூஸ் பண்ணி நம்ம சட்னி துவையல் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அந்த ரெசிபியை நான் உங்களுக்கு சேனல் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தோல் இல்லாமல் இந்த வெறும் காயை மட்டும் நம்ம சீவி எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரவுண்டாக போட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீசஸாக போட்டாலும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போது குழம்பு செய்கிறதுக்கு நம்ம காய் ரெடி பண்ணிட்டோம். தோலை தனியாக வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேனில் ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சம் ஜீரகம், இதை இடித்த பூண்டு வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு பூண்டு இடித்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நான் வந்துட்டு ஒரு 100 to 150 கிராம் இந்த மாதிரி ஸ்லைஸ்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்தி இந்த வெங்காயமும் நல்லா வணங்கட்டும். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இந்த மாதிரி மசியட்டும். அது வரைக்கும் குக் பண்ணுங்கள். நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீக்கங்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பீக்கங்காயை ஆட் பண்ணி நல்லா பிரட்டி விடுங்க. அந்த மசாலாலாம் நல்லா இது கூட கோட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இதுக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் சாம்பார் தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு ஒரு 5 minutes க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ண அந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டு ஒரு கொஞ்சம் தேங்காவை நல்லா மிக்சியில் அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காகி வரும். இந்த இதில் நல்லா குக் பண்ணலாம். ஒரு 7 to 8 minutes குக் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு நல்லா கெட்டியாகிற டைமில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும். இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இன்னொரு 5 to 7 minutes கிட்ட குக் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ அந்த தக்காளி தேங்காய் எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி நல்ல ஒரு குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. அவ்வளோதான், உங்களுக்கு சப்பாத்திக்கு ரைஸ்க்கு ஒரு நல்ல கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் ஃபுட் ஃபேமிலி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.